நல்லூர் தேரடி சித்தர் என போற்றப்படும் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை நிகழ்வு சைவப்பிரகாச பேரவையினரின் ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. மாதாந்த குருபூசை நிகழ்வு நல்லூர் வீதியில் அமைந்துள்ள சுவாமிகளின் நினைவாலயத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. அன்று காலை நடைபெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து காலை 9 மணிக்கு திருமுறை ஓதல் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து காலை 9:30 மணியளவில் நாவலரின் சமயப்படி எனும் பொருள் பற்றி ஜீவா சஜீவன் இளம்புலவர் தென்னாடு செந்தமிழாகம சிவமடம் அவர்கள் உரையாற்றினார். அந்த ஆன்மீக நிகழ்வுகளின் சிறப்பு தருணங்களையும் காட்சி பதிவுகளையும் இந்த காணொளி உங்கள் முன் கொண்டு வருகிறது. கம்பரம் வேயதோழி பங்கன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மலர் மிசை ஓடும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் கற்றவர் விழுங்கும் கற்பகற்கனியை கரையிலா கருணமாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மண்மண் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட உலகம் உடை நெருங்கும் பெருமையும் நல்லூர் கந்தசுவாமியாரை பாதங்களை பணிந்து கொண்டு செல்லப்பா சுவாமிகளுடைய குருவனலை வணங்கிக் கொண்டு இன்றைய மாதாந்த அச்சிவினி நட்சத்திர குருபூச தினத்திலே வழமை போல் நடைபெறுகின்ற திருமறை ஓதல், அதனை அடுத்து சமய சொற்பொழிவு நிகழ்வு நடக்கின்றது. அந்த வகையிலே இந்த சமய சொற்பொழிவு நிகழ்வுதான் ஆலயங்கள் சரி, மடாலயங்கள் சரி, சிவப்பொழிவை உண்டு பண்ணுவது. நாவலர் பெருமான் பிறந்திருந்தே சமயமெங்கே தமிழெங்கே என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கும். நல்லனர் ஆர்வலர் வந்து உரித்ததாத்தான் சமயம் தமிழும் மேலோங்கியது. நாவலர் தனி ஒருவனே நின்று எல்லா காரியங்களையும் செய்தார். அவர் இந்த பாட்டு வடிவிலே இந்த தமிழ் நூல்களை எல்லாம் வசன நடைக்கு மாற்றிய ஒரு பெருந்தகை. யாழ்ப்பாணம் தமிழிலும் தவிர்த்திலும் மேலோங்கி நிற்கின்றது. இந்தியாவிலே கூட, தமிழ்நாட்டிலே கூட யாழ்ப்பாணம் என்ன சொல்லுகிறது என்றுதான் கேட்பார்கள். அதுக்கு காரணம் நாவலர் பெருமான் உண்டாக்கிய அந்த உரைநடைதான் இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் காரணம் நல்லூர் கந்த பெருமான் தான். யாழ்ப்பாண மக்களின் குலதெய்வமாக விளங்குகின்ற நல்லூர் கந்த பெருமான் என்பதை வெறும் மறக்க முடியாது. தமிழர் காலத்திலே இருந்த கந்தசாமியார் கோயிலின் சிறப்பு, அதன் மகிமை எல்லாம் சரித்திர வாயிலாக அறிந்திருப்பீர்கள். இந்த நாளிலே ஆலயம் தொழுவது சாலுவன் நன்று என்று அவைப்பேட்டையார் கொண்ட வேந்தனிலே சொல்லி இருக்கின்றார். இப்பொழுது ஆலயம் தொழுவது வேலை மெனக்கேடு என்ற ஒரு நவீன கொண்டவேந்தனை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன்? சமய அறிவு போதிய அளவு இல்லாமை இதற்கு காரணம். எங்கள் யாழ்ப்பாண நிலைமையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாண மக்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினார்கள். இதற்கு காரணம்
கந்த பெருமானும் திருவரனிலே நாம் கூற வேண்டும். இன்றைய அந்த நிலை மாறி நவீன சமயத்தர்கள் கூடுதலாக வாழ்கின்றார்கள். ஏன்? போதிய சமய அறிவு குறைந்ததுதான் காரணம். இந்த சமயத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும். எவ்வாறு வளர்க்க வேண்டும்? நாவலர் பெருமான் சமய பிரசாரங்களை உருவாக்கி சமய சொற்பொழிவுகளை நீர்த்தனார். அவர் எல்லா நூல்களையும் மீள பதிப்பித்து மக்களுக்கு பிரயோசனத்திலே விட்டார். அவர் செய்த தொண்டுகள் எல்லாம் தனி நபராக இருந்து எல்லா வேலைகளையும் செய்தார். அது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அந்த வகையிலே இன்றைக்கு நாவலர் பெருமானின் சமய பணி என்ற விடயம் பற்றி இங்கு எங்களுக்கு உரையாற்ற வந்திருப்பவர் இளம் சவியப்புலவர் ரஜீவன் அவர்கள் ஏற்கனவே பல இடங்களிலே சவியப்பிரகாச பேரவை சார்பிலே பாடசாலைகளிலே போய் சமய பிரசங்கங்களை செய்திருக்கிறார். பாடசாலை மாணவன மத்தியிலே சென்று அவர் உரையாற்றி இருப்பதை நாங்கள் மறக்க இயலாது. அதே போன்று காரணர்களே மணிவாச சபையிலே அவர் பல முறை உரையாற்றி இருக்கின்றார். மணிவாச சபை எத்தனையோ பேச்சாளர்களை உருவாக்கியது. இந்தியாவிலே இருந்து பல பேச்சாளர் வந்து ஒரு பேசிய இடத்திலே இந்த இளைஞன் போய் பேசிட்டு நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகின்றோம். இவ்வாறாக அந்த இளைஞர் வளர்ந்து வர வேண்டும் என்று நல்லூர் கந்தப்பெருமானையும் செல்லப்பா சுவாமியினுடைய பாதத்தையும் பணிந்து அவரை இன்றைய சொற்பொழிவை நடமேற்றுவாறு அன்புடன் வேண்டுகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிடு மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். எல்லாம் வல்லவர்களாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானினுடைய திருப்பாத விந்தங்களை மனம் மொழி மெய்களினாலே போற்றி வணங்குகிறேன். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சைவ பிரகாச பேரவையினுடைய நெறியாளர் சிவகுருநாதன் ஐயா அவர்களே, இந்த செல்லப்பா சுவாமிகள் நினைவாலயத்திலே வருகை தந்திருக்கின்ற அடியவர்களே, வலையொலியின் வாயிலாக இங்கு நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை தவறாது தரிசித்து வருகின்ற மெய்யடியார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிப்பதில் இன்னும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சீர்வளர் சீர் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய சமய பணி என்கிற தலைப்பிலே என்னை இங்கு பேசுமாறு பணித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதிலே இருந்து எனக்குள்ளே ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம். ஆறுமுக நாவலருடைய சமய பணிகளை பற்றி பேசுவதற்கு நான் தகுதியுடையவனா என்று என்னை நானே பல தடவைகள் கேள்வி கேட்டுக்கொண்டேன். மாணிக்கவாச சுவாமிகள் கண்ணப்ப நாயனாரை பாடுகிற போது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று விழித்து பாடுகிறார். அந்த பாடலை பார்க்கிற போது, அதை கேட்கிற போது எல்லோருக்கும் ஒரு ஐயம் எழலாம். உண்மையில் அந்த பாடல் எப்படி வந்திருக்க வேண்டும்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்பது எப்படி பொருந்தும்? கண்ணப்பனுடைய அன்பையும் மாணிக்க வாசகர் தன்னுடைய அன்பையும் ஒப்பிடுவதற்காக அந்த வரியை போடுகிறார். அவரை போல அன்பு என்னிடத்திலே இல்லை என்று சொல்லுவதற்காக அந்த வரியை போடுகிறார். அப்படி அந்த வரியை அவர் பாடுகிற போது கண்ணப்பன் அன்பின் ஒப்பதோர் அன்பின்மை என்றுதான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி பேசவில்லை. எடுத்த வாக்கிலேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்று பேசினார். கண்ணப்பன் அன்பின் ஒப்பதோர் அன்பின்மை என்று பேசவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால், அதற்கு பேராளர்களும் பெரியவர்களும் தகுந்த விளக்கம் சொல்லுவார்கள். கண்ணப்பன் அன்பின் என்று வந்திருந்தால் கண்ணப்பனையும்
அன்பையும் பிரித்து பார்த்தது போல் ஆகிவிடும். எனவே கண்ணப்பன் தான் அன்பு, அன்புதான் கண்ணப்பன் என்று சொல்ல விளைந்த மணிவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில்லை என்றே பேசினார். கண்ணப்பனும் அன்பும் ஒன்றுதான். எனவே நாங்கள் கண்ணப்பனுடைய அன்பு என்று பிரித்து பேச தேவையில்லை. அதே நிலைமைதான் இங்கு. ஆறுமுக நாவலரினுடைய சைவ சமய பணிகள் என்று ஏன் நாங்கள் பிரித்து பேச வேண்டும், ஏன் பிரித்து பார்க்க வேண்டும்? ஆறுமுக நாவலர் என்றாலே அவர் சைவ சமயம்தான். சைவ சமயம் என்றாலே, இன்று இருக்கிற சைவ சமயம் என்றாலே அது ஆறுமுக நாவலர் தான். இந்த இரண்டு பேருக்கும், இந்த ஆறுமுக நாவலருக்கும் சைவ சமயத்துக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பை யாரும் பிரித்து விட முடியாது. சைவமாகவே வாழ்ந்து சைவ வாழ்விலேயே ஊறி தனக்கென்று எந்த பொருளும் சேர்த்து கொள்ளாது, தனக்கென்று எந்த பெருமைகளையும் விரும்பாது, ஆகமமும் விதிகளும் விதிக்கப்பட்டதற்கு அமைய சைவ பேரொழியாக வாழ்ந்து எமக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு பெருந்தகை சீர்வளர் சீர் ஆறுமுக நாவலர் அவர்கள். அவருடைய வரலாற்றை படிக்கிற போது, அவருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற சம்பவங்களை கேள்விப்படுகிற போது, அவர் வாழ்ந்து காட்டிய நெறியை நாங்கள் இந்த காலத்திலே இருந்து சிந்திக்கிற போது, அப்படி ஒரு தனி மனிதரினாலே வாழ முடியுமா? சைவமும் தானுமாக பின்னி பிணைந்து இந்த மண்ணிலே இருந்திருக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் 1000 எங்களை துளைத்தெடுக்கிறது. இவர் இதை எப்படி செய்திருப்பார்? இதை அந்த காலத்திலே அந்நியர்கள் ஆட்சி காலத்திலே வேற்று சமயத்தவர்களுடைய பிடிக்குள்ளே இந்த மண் இருந்த போது ஆறுமுக நாவலர் இதை ஒரு தனி மனிதனாக எப்படி செய்தார் என்கிற சிந்தனைகள் எங்களை வந்து குடைகிறது. எனக்கு இருக்கிற ஒரு கவலை ஒன்றுதான், ஆறுமுக நாவலர் இன்றைக்கு இணையம் வளர்ந்திருக்கிற காலத்திலே, நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் வளர்ந்திருக்கிற காலத்திலே ஆறுமுக நாவலர் இல்லையே என்பதும், ஆறுமுக நாவலர் இருந்த காலத்திலே இந்த வசதிகள் எல்லாம் இல்லாமல் போனதே என்பதும் தான் இன்று எனக்கு இருக்கிற பெருங்கவலை. எந்த வசதியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. இருந்த போதும் அன்றைக்கு இருந்த வளங்களை கொண்டு மிக திறமையாக அந்த வளங்களை பயன்படுத்தி இந்த மண்ணிலே இன்றைக்கும் சைவம் வாழ்வதற்கு வழிவகை செய்த பெருமகனார் அவர்தான். இன்றைக்கும் இந்த வடபால் அமைந்த யாழ்ப்பாணத்திலே சில கிராமங்கள் தனி கிறிஸ்தவ கிராமங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் கூட்டம் கூட்டமாக பாதிரியார்களினுடைய பேச்சை கேட்டும் சில அற்ப விடயங்களுக்காகவும் மதம் மாறுவதை பார்க்கிறோம். இப்படி தனித்த வேற்று சமய கிராமங்கள் இன்றைக்கு இருப்பதை போல ஆறுமுக நாவலர் என்கின்ற பெருந்தகை இந்த மண்ணிலே பிறந்திருக்காவிட்டால் வடவால் முழுவதும் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருந்திருக்கும். அந்த காலத்திலே ஆட்சியாளர்கள் பிற மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த மண்ணிலே கற்றறிந்த பெரியவர்கள் கூட சைவ சமயத்தின்பால் எந்த விதமான கரிசனையும் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல், சுயலாபத்துக்காகவும் தங்களுடைய பதவிகளுக்காகவும் மேலத்தேவர்களுடைய ஆட்சியிலே இருந்து கிடைக்கிற வரப்பிரசாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற குறுகிய மனநிலையோடும் சைவத்தை கைவிடும் அளவுக்கு இருந்தார்கள். அந்த நேரத்திலேதான் கிறிஸ்தவ பாடசாலையிலே பயின்ற ஆறுமுக நாவலர் அந்த பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த பேர்சுவல் பாதிரியாருக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கின்ற தகுதியிலே இருந்த ஆறுமுக நாவலர் பேர்சுவல் பாதிரியாரினுடைய அன்பை பிரத்யேகமாக பெற்றிருந்த ஆறுமுக நாவலர் அவர் நினைத்திருந்தால் அந்த காலத்திலே இந்த வடபுலத்திலே ஒரு மிகப்பெரிய அதிகார சக்தியாக வந்திருக்கலாம். இந்த மண்ணிலே என்ன சுகபோகங்கள் இருக்கிறதோ அத்தனையையும் மேலத்தேவர்களுடைய தயவினாலே பெற்று வாழ்ந்திருக்கலாம். பெரிய பதவிகளையும் பட்டங்களையும் பெற்றிருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் மறுக்கிறார். இதையெல்லாம் பெறுகிற தகுதி அவருக்கு இருந்தும், பெறுகிற வாய்ப்பு அவருக்கு இருந்தும், ஒரு மாதத்துக்கு அந்த காலத்திலே 3 பவுன் ஊதியம் பெறுகிற நிலையிலே இருந்தும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சைவ சமயத்துக்காக உழைப்பதற்காக வந்தார். இன்றைக்கு இந்த மண்ணிலே பல போலி சமயவாதிகளை, பல போலி சைவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இது
நாங்கள் விரிந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். கோயிலுக்கு போகிற போது எங்களுடைய சமய அனுஷ்டானங்களோடு போகிறார்கள், சமய சின்னங்களோடு போகிறார்கள். அதே வெளியிலே போகிற போது அல்லது பிற மதத்தை சேர்ந்த ஒருவரை சந்திக்கிற போது அவர்களுடைய சமய அனுஷ்டானங்களை பின்பற்றுபவர்களைப் போல நடைமுறை பாவனைகளாக மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருந்தவர் ஆறுமுக நாவலர். அவர் பைபிளை மொழிபெயர்த்த போது எப்படி மொழிபெயர்த்தார்? அருகிலே இருந்து பார்த்தவர்கள் சொன்னார்கள், ஒரு திராட்ச மாலையும் 3 குறியும் வைத்துக் கொண்டு ஒரு சைவதாரியாக இருந்துதான் அவர் பைபிளை மொழிபெயர்த்தார். பைபிளை மொழிபெயர்த்து அதை அச்சிடுவதற்காக, அதை சரிபார்ப்பதற்காக முதலாக தமிழகத்துக்கு ஆறுமுக நாவலர் செல்கிறார். அங்கே போனவர், அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அபரவிதமானது. அவருடைய மொழிபெயர்ப்பு தான் சரியானது, இதுதான் நேர்த்தியானது என்று பெரிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி ஒரு பெருமகனை, இப்படி ஒரு தமிழ் ஆர்வம் மிக்க தமிழ் அறிஞரை கை கொண்டு வந்ததற்காக பேர்சுவல் பாதிரியாரை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆறுமுக நாவலருடைய சிந்தையெல்லாம் அதை மொழிபெயர்த்ததோடு மட்டும் நின்றுவிடாமல் அதை அச்சிடுகின்ற முறையை அவர் அவதானிக்கிறார். அந்த காலத்திலே இங்கிருக்கிற சிறிய பிள்ளைகளுக்காக கிறிஸ்தவ மதத்தை போதிப்பதற்காக வேத பாடம் 1, 2 என்கிற சிறிய நூல்களை பாதிரியார்கள் அச்சிட்டு வெளியிடுகிறார். அந்த அவல நிலையை அவர் பார்க்கிறார். அவருக்குள்ளே ஒரு சிந்தனை தோன்றுகிறது. இவர்கள் வேத பாடம் என்று அச்சிட்டு வெளியிடுகிற போது இப்படி ஒரு அச்சு இயந்திர வசதி இருந்தால் தடம் மாறி போகிற சைவ சமய பிள்ளைகளை மீண்டும் சைவ சமயத்துக்கு கொண்டு வருவதற்காக அல்லது சைவத்தினுடைய பெருமைகளை எங்களுடைய இளைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் ஏன் பாலபாடம் என்கின்ற ஒன்றை 1, 2 என்று அச்சிட்டு வெளியிடக்கூடாது என்கிற சிந்தனை பிறக்கிறது. அவர் அந்த சிந்தனையோடு இங்கு வந்தவர் பொருள் சேர்த்து அங்கு சென்று அச்சு இயந்திரத்தை கொள்வனவு செய்து அந்த அச்சு இயந்திரத்தை காலால் இயக்குகிற ஒரு அச்சு இயந்திரம் என்று சொல்லுகிறார்கள். அதை இயக்குவதற்கு தானே பழகி தானே அதை செயற்பாடு செய்ய வைத்து இங்கே தன்னுடைய நூல்களை அச்சிட்டு வெளியிடுகின்றார் என்றால் எவ்வளவு ஒரு நாங்கள் இந்த செய்தியை சொல்லுகிற போது அது சாதாரணமான செய்தியாக இருக்கலாம். அந்த காலத்திலே பெரிய பார ஊர்திகள் இல்லை, நல்ல கப்பல் வசதிகள் இல்லை. பாய்மர கப்பலிலே தான் அவர் அங்கே போய் அந்த அச்சு இயந்திரத்தை கொள்வனவு செய்து கொண்டு வந்து இங்கே சைவ சமய பிள்ளைகளுக்கு அச்சிடுகின்ற பெரிய பணியை செய்தார் என்றால் எவ்வளவு கடினப்பட்டிருப்பார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளியிட்ட பிரசுரங்களிலே மிக முக்கியமானவை இந்த கண்டனங்கள். நாங்கள் இன்றைக்கு இன்னொரு சைவ சமயத்தவராகிய அல்லது எங்களுடைய உறவினர்கள் ஏதோ ஒரு விடயத்தை செய்தால் எமக்கென்ன என்று விட்டு போய்விடுகிறோம். ஆனால் தமிழகத்திலே சிதம்பரத்திலே தீட்சிதர்கள் ஒரு மிருக கொலையை செய்து அதை வேள்வி என்கிற பெயரிலே செய்ய முற்பட்ட போது அதற்கு வேதத்திலே இடம் இருக்கிறது என்று ஆறுமுக நாவலரிடத்திலே சொன்ன போது அதை எதிர்த்து கண்டனத்தை இந்த மண்ணிலே இருந்தவர் அங்கே போய் வெளியிடுகிறார். அந்த கண்டனத்திற்கு அஞ்சி தீட்சிதர்கள் அந்த வேள்வியை நிறுத்துகிறார்கள். வேதத்திலே இடம் இருக்கிறது தானே என்று கேட்டபோது ஆறுமுக நாவலர் அதை ஒத்துக்கொள்கிறார். வேதத்திலே இடம் இருக்கிறது, ஆனால் அதை செய்வதற்குரிய தகுதி உங்களிடம் இருக்கிறதா என்கிற கேள்வியை அவர் கேட்கிறார். அவர் கேட்டதோடு நிற்கவில்லை. நல்ல வேதம் தெரிந்த சிவாச்சாரியார்கள், வேத விற்பனர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக அங்கே வேதாகம பாடசாலையை கூட நிறுவுகிறார். என்றால் இந்த மண்ணிலே இருந்து இன்றைக்கு அரை மணி நேரத்திலே நாங்கள் தமிழகத்துக்கு போய்விடலாம். ஆனால் அந்த காலத்திலே நிலைமை அப்படி இருந்தது. பாய்மர கப்பலிலே இங்கே இருந்து அங்கே போனார்கள். மிகுந்த சிரமப்பட்டு வேதாரண்யத்திலே இருந்து நாட்டுக்குள்ளே பயணித்தார்கள், சென்னை வரை பயணித்தார்கள். அப்படி இருந்த காலத்திலே தனி ஒரு மனிதனாக எப்படி இந்த சமய பணிகளை எல்லாம் செய்தார் என்று நினைத்து பார்க்கிற போது எங்களுக்கு இன்றைக்கு ஆச்சரியம்தான் மேலெழுகிறது. ஆகம முறைக்கு புறம்பாக இருந்த எந்த கோயிலாக இருந்தாலும், அது நல்லூர் ஆலயமாக இருந்தாலும் கூட அதை துணிவோடு எதிர்த்தார். சைவ சமயத்துக்கு எதிராக பாதிரிமார்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் தவிடுபொடியாக்குவதற்கு தானே சைவ பிள்ளைகள் படிப்பதற்கு சைவ பிரகாச வித்தியாசாலைகளை நிறுவினார். பலர் சைவ பிரகாச வித்தியாசாலைகளை நிறுவுவதற்கு இவர்
ஊன்றுகோலாக இருந்தார், துணைக்கோலாக இருந்தார், உந்துதலாக இருந்தார். ஒரு கட்டத்திலே ஆறுமுக நாவலருக்கு பெரிய உதவிகள் கிடைக்கவில்லை. அவர் பெரிய செல்வந்தர்களிடத்திலே போய் பொன்னோ பொருளோ கேட்கவில்லை. அவர் இந்த மண்ணின் மக்களிடத்திலே போய் கேட்டார். ஆரிடத்திலே போய் கேட்டார்? விவசாயிகளிடத்திலே போய் கேட்டார். வயலிலே அறுவடை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளிடத்திலே போய் அரிசி கேட்டார். நீங்கள் அறுவடை செய்கிற போது ஒரு பிடி அரிசியை எனக்கு தாருங்கள், அந்த அரிசியை சேர்த்து அதை விற்று நான் பாடசாலை நடத்துகிறேன். குறிப்பிட்ட காலம் போகிறது. ஆறுமுக நாவலர் தொடர்ந்து தன்னுடைய பாடசாலையை நடத்த இயலாமல் போகிறது. இது யாரிடம் போய் முறையிடுவது என்று தெரியாத ஆறுமுக நாவலர் எம்பெருமானிடத்திலே போய் முறையிட்டு இருக்கிற எவ்வளவோ சிரமப்பட்டு நான் சைவ பாடசாலைகளை ஆரம்பித்து விட்டேன், இதை தொடர்ந்து நடத்துவதற்கு எனக்கு பொருள் இல்லை. நான் இந்த பாடசாலையை மூடினால் பிற சமயத்தவர்கள் பாடசாலை தொடங்கி விடுவார்களே. இறைவனே, நீ எனக்கு உதவாமல் விட்டால் உன்னுடைய சந்நிதியிலேயே நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பொருள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருள் தேடுவதை சற்று தாமதிக்கின்றோம், அதிலே சற்று தாமதிக்கின்றோம். ஆனால் ஆறுமுக நாவலர் இந்த மண்ணிலே இளைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக, இளைய பிள்ளைகள் சைவ பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு துணிந்து சைவத்தை வளர்த்த ஒரு பெருமகனார் என்று பேசுகிற போது, அவருடைய வரலாற்றை படிக்கிற போது எங்களுக்கு அது தெரிகிறது. நான் இங்கே ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர விரும்புகிறேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவார பதிகத்தை பாடத் தொடங்குகிற போது எப்படி பாடத் தொடங்கினார்? தோடுடைய செவியன் என்று தொடங்கினார். அந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை சொல்லுவதன் வாயிலாகத்தான். ஏனென்றால் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளிலே ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் என்றால் பிற்காலத்திலே எமக்கு ஆறுமுக நாவலர். அவரையும் இவரையும் நாங்கள் ஒப்பிடுகிற போதுதான் அந்த பெருமை தெரியும் என்பதற்காக இந்த விடயத்தை சொல்லுகிறேன். ஏன் தோட்டிலே தொடங்க வேண்டும்? சிவபாத இருதயர் குளத்திலே மூழ்கி எழுந்து வந்து உனக்கு பால் தந்தது யார் என்று கேட்கிறார். சிவபெருமான் பால் தந்தார் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம். இப்ப வந்தவர் சிவபெருமான் தான் என்று சிவபெருமானுடைய அங்க அடையாளங்களை விழிக்க வேண்டுமாக இருந்தால் ஞானசம்பந்தர் நெற்றியிலே அவருக்கு கண் இருக்கிறது என்று அடையாளம் காட்டி இருக்கலாம், அல்லது சடையிலே பிறை வைத்தவர் என்று தன்னுடைய தந்தையாருக்கு அடையாளம் காட்டி இருக்கலாம், அல்லது கழுத்திலே பாம்போடு வந்தார் என்று அடையாளம் காட்டி இருக்கலாம். ஆனா இதை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ஏன் தோகருடைய செவியன் என்று தொடங்கினார் என்றால் அதிலே மிகப்பெரிய ஒரு தத்துவ உண்மை பொதிந்திருக்கிறது. இதற்கு பதில் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே தருகிறார். எல்லையில்லா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை மல்லல் நெடுந்தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கலிகூர தம்பாடல் பரமர்போல் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து தோருடைய செவியன் என்று தொடங்கினார் என்று பாடுகிறார். என்ன அர்த்தம் என்றால், தமிழினுடைய முதலாக இருக்கிற தா என்கிற எழுத்து, அதை நாங்கள் இன்னும் நுணுக்கமாக ஆராய்ந்தால் தா என்கிற உயிர்மை எழுத்தை இரண்டாக பிரிக்கலாம். இத் கூட்டல் ஆ. இப்போது எழுதிய மறையாக இருக்கிற ஓம்காரத்தினுடைய முதலையும் அவர் எடுத்துக் கொள்கிறாராம். ஓம் என்று எழுதுகிற போது ஓ என்பது முதலாக வருகிறது. இப்ப தமிழினுடைய முதலாக இருக்கிற இத்தை வைத்துக் கொண்டு ஓம்காரத்தினுடைய முதலாக இருக்கிற ஓவையும் சேர்த்து இந்த இரண்டையும் ஞானசம்பந்தர் கூட்டுகிறார். இத் கூட்டல் ஓ தோ என்று வருகிறது. எனவேதான் தோருடைய செவியன் என்று தொடங்கினார். தமிழும் ஓம்காரமாக இருக்கிற சைவமும் இணைந்த இந்த மண்ணிலே எப்போது சமணர்கள் சைவத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிக் கொண்டிருந்த காலத்திலே, மன்னனும் மக்களும் சமணத்தை தழுவி சமணர்களாகவே மாறிவிட்ட காலத்திலே, சைவத்தை மறந்து போயிருந்த காலத்திலே, சைவ திருத்தலங்கள் எல்லாம் சமண பள்ளிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே, சைவ பேரொழியாக தோன்றிய ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் எப்படி சைவத்தையும் தமிழையும் சொல்லி தேவாரம் பாடத் தொடங்கினாரோ, தோருடைய செவியன் என்று தொடங்கினாரோ, என்ன செய்தி என்றால், சிவபெருமான் வந்தார் என்பதை தன்னுடைய தந்தையாருக்கு அடையாளம் காட்டுவதற்காக அவர் தோருடைய செவியன் என்று தொடங்கவில்லை.
சைவத்தையும் தமிழையும் மறந்து போயிருந்த அக்காலத்து நம்மவர்களுக்கு சைவத்தையும் தமிழையும் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தையும் ஓவையும் சேர்த்து தமிழும் சைவமும் இருக்கிறது, அதை பின்பற்றுங்கள் என்று எங்களை அடையாளம் காட்டுவதற்காக தோருடைய செவியன் என்று தொடங்கினார் என்று விரித்து பொருள் சொல்வார் சேக்கிழார் பெருமான். என்னை எனக்கறிவித்தான் எங்கள் குருநாதன் என்று பாடிய சிவயோக சுவாமிகள் இங்கே இருக்கின்றார். எங்களுக்கு அறிவித்தவர் ஆறுமுக நாவலர். இந்த மண்ணிலே சைவத்தையும் தமிழையும் மறந்து போயிருந்த கிறிஸ்தவமும் ஆங்கிலமும் தான் எங்களுக்கு இனி சோறு போடும் என்று நினைத்திருந்த இந்த யாழ்ப்பாணத்தவர்களிடையிலே ஒரு பேரொளியாக தோன்றி என்னை எனக்கு அறிவித்ததை போல இந்த யாழ்ப்பாணத்து சமுதாயத்துக்கு, இந்த இலங்கையிலே இருக்கிற விபூதிதாரிகள் எல்லோருக்குமே தங்களை தமக்கு அறிவித்த ஒரு பெருமானாக நாங்கள் ஆறுமுக நாவலரை பார்க்கிறோம். எனவேதான் சீர்வளர் சீர் ஆறுமுக நாவலருடைய பெருமையை தமிழகத்திலே இருக்கிற அறிஞர்கள் பேசுகிறார்கள். இந்த மண்ணிலே இருக்கிற அறிஞர்கள், பேசாத அறிஞர்கள் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு சைவத்தையும் தமிழையும் சேர்த்து ஆறுமுக நாவலரை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த மண்ணிலே வாழ்ந்த சங்கர பண்டிதர் மறை திகழ் பிரணவ மன்ன உரை திகழ் ஆறுமுக நாவலன் என்று பிரணவ மந்திரத்தோடு அவரை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், பெருமைப்படுத்துகிறார் என்றால், ஆறுமுக நாவலனுடைய பெருமை எத்தகையது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சைவ பணிகளை தனித்தே செய்தால் அது சமயத்துக்குரிய பணி ஆகாது. வெறுமனமே பூசை வழிபாடுகளை ஏற்றுவதோ, தீபம் காட்டுவதோ, மணி அடிப்பதோ, பூவை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதோ சமயம் கிடையாது. சமயத்தை பின்பற்றுகிற மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உழைப்பதும் சைவம்தான் என்பதை சேர்ந்து அது தமிழ் பணியோடு சேர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். 1876ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணிலே பெரிய பஞ்சம் வந்தது. 1867 மழை பெய்த போது பாவம் விவசாயிகளிடத்திலே விதைப்பதற்கு விதை நெல் கூட கிடைக்கவில்லை. விதை நெல்லையும் அவித்து உண்ணுகிற ஒரு நிலை வந்த பெரிய பஞ்சம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த மண்ணுக்கு ஆழ்வதியாக இருந்த துவைனம் பிறவிடத்திலே ஆறுமுக நாவலர் போய் விதை நெல் கேட்கிறார். துவைனம் பிறகு விதை நெல்லை பெற்று எல்லா விவசாயிகளுக்கும் சரியாக பங்கிடவில்லை என்கிற செய்தி ஆறுமுக நாவலரிடத்திலே வருகிறது, அல்லது விதை நெல் கொடுப்பதற்கு அவர் முன்வரவில்லை என்கிற செய்தி வருகிறது. உடனடியாக அந்த காலத்திலே அரச சட்டசபையிலே இருந்த சார் முத்துக்குமார சுவாமிக்கு இங்கே இருந்து மனு எழுதுகிறார். எந்த விவசாயிகளிடத்திலே பிடியரிசி பெற்று சைவ பாடசாலை நிகழ்த்தினாரோ ஆறுமுக நாவலர், அந்த விவசாயிகள் விதை நெல் இல்லாமல் கவலைப்படுகிற போது எனக்கென்ன என்று இருந்து விட்டு போயிருக்கலாம், என்னுடைய தேவை அன்று நிறைவேறியது என்று அவர்கள் விதை நெல்லை எங்கு பெற்றாலும் எனக்கென்ன என்று இருந்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு தனி தமிழனாக, ஒரு சைவ சமயியாக, ஒரு விபூதிதாரியாக, துறவை ஏற்காத பிரம்மச்சாரியாக, தனக்கு கிடைக்கின்ற எல்லா இன்பங்களையும் தொலைத்துவிட்டு இந்த சமூகத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதனாக இங்கிருந்து சேர் முத்துக்குமார சுவாமிக்கு ஒரு கடிதம். இந்த ஆசியாவிலே பிறந்து முதலாக சேர் பட்டம் பெற்ற பெருமை முத்துக்குமார சுவாமிக்கு உரியது. அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் மூலம் அங்கே மேலிடத்துக்கு செய்தி போகிறது. அதற்கு பிறகு இந்த கைங்கரியங்கள் நடக்கிறது. கஞ்சி தொட்டி தர்மம் செய்கிறார். இந்த மண்ணிலே வாழுகிற ஏழைகள், அவர் சைவ சமயத்தை மட்டும் வளர்க்க முன்வந்திருப்பாராக இருந்தால் அதில் கிடைத்திருக்கிற பொருளை கூட தனக்கு சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் எதிர்காலத்துக்காக தனக்கென்று எதுவும் சேர்க்காமல் கஞ்சி தொட்டி தர்மம் செய்கிறார். இந்த மண்ணிலே நல்ல அரசியல் பிரதிநிதி உருவாக வேண்டும் என்பதற்காக சமயத்தை வளர்க்கக்கூடியவர்கள் யார் என்று அறிந்து தன்னுடைய தெரிவை சேர்ப்பன் ராமநாதன் அவர்களிடத்திலே கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி காலத்தில் இறைவனடி சேருகிற இறுதி காலத்தில் ஒரு நல்ல பெரிய பணியை ஆற்றிவிட்டு போகிறார். அவருக்கு உடல்நிலை முடியாமல் இருந்தது. எனக்கு என்ன என்று வீட்டிலே சொகுசாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டங்களிலும் கூட சமூகத்துக்கான பணியை ஆற்றுவதற்காக ஆறுமுக நாவலர் அவர்கள் தன்னுடைய சுவையினங்களையும் மறந்து வந்தார் என்று சொன்னால், அதைவிட இந்த சமயத்தின் மீது அவர் கொண்ட பெருமையும், அவர் கொண்ட இந்த சமயத்துக்காக அவர் தன்னை அர்ப்பணித்த பெருமையையும் நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அன்பானவர்களே,
சைவம் வளர வேண்டும், சைவம் இந்த மண்ணிலே காலூன்ற வேண்டும் என்பதற்காக ஆறுமுக நாவலர் அவர்கள் ஏராளமான பணிகளை செய்தார். சமூக பணிகளை தாண்டி அவர் தமிழ் பணிகளை செய்தார். தமிழ் பணியை எப்படி செய்தார் என்றால் சைவ பணியோடு இணைத்து செய்தார். ஐயா அவர்கள் சொன்னதை போல செய்யுள் நடையிலே இருந்த பல நூல்களை எங்களுடைய சைவ பிள்ளைகள் இலகுவாக படிக்க முடியாமல் இருந்தது. அகராதியினுடைய துணை இல்லாமல், நிகண்டினுடைய துணை இல்லாமல் செய்யுள் நூல்களை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போது தன்னுடைய இயலாமையை கருதி அந்த பணியை செய்யாமல் விட்டார் என்றால் கிடையாது. பெரிய புராணத்திற்கு வசன நடை எழுதினார், கந்த புராணத்திற்கு வசன நடை எழுதினார், திருவிளையாடல் புராணத்துக்கு வசன நடை எழுதினார். எத்தனையோ அழிவினுடைய விளிம்பிலே இருந்த ஓலைச்சுவடிகளிலே இருந்த இன்றைக்கும் நாங்கள் கொண்டாடுகிற சமய நூல்களை எல்லாம் தானே இரவிரவாக விழித்திருந்து விளக்கிலே இழுப்ப எண்ணெயிலே விளக்கேற்றி அந்த விளக்கினுடைய ஒளியிலே ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு சொல்லாக பார்த்து இன்றைக்கும் ஆறுமுக நாவலருடைய வெளியீடுகளை அவர் ஆராய்ந்து பதிப்பித்த வெளியீடுகளை எடுத்து பாருங்கள், ஒரு எழுத்துப்பிழை இருக்காது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எழுதுகிற போது, இன்றைக்கு பதிப்பிக்கிற போது ஏராளமான பொருள்பிழைகளே வருகிறது. அந்த காலத்திலே நிறை தமிழிலே பெரிய அறிஞராக திகழ்ந்த மறைமலை அடிகளார் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய குரு இது மறைமலை அடிகளாருக்கு சொல்லியதை சொல்லுகிறார். அந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களிலே, அந்த காலத்திலே வாழ்ந்த சாத்திரம் கற்றவர்களிலே, சித்தாந்தம் கற்றவர்களிடத்திலே ஆறுமுக நாவலருக்கு ஒப்பாக எவரும் இல்லை என்று மறைமலை அடிகளார் தன்னுடைய குரு தனக்கு சொல்லியதாக எழுதுகிறார் என்றால் அவருடைய பெருமைகளை, இந்த மண்ணிலே பிறந்தவர், அவர் வாழ்ந்த மண்ணிலே நாங்களும் வாழுகிறோம் என்பதே எமக்கு பெருமை. அன்பானவர்களே, ஆறுமுக நாவலர் என்கிற ஒரு தனி மனிதர், பின்னாளிலே அவருக்கு சிலவர் உதவி செய்திருக்கலாம், இந்த மண்ணிலே பிறந்த சிலர் அவருக்கு பகையாளிகளாக கூட இருந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வாழ்த்துவோர் வாழ்த்தட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் என்று இன்றைக்கு கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தமிழகத்திலே இருந்தார். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆறுமுக நாவலர் துறவு நிலையை ஏற்கவில்லை. அவர் ஆனால் பிரம்மச்சரிய நிலையிலே இருந்தார். இந்தியாவிலே இருக்கிற ஆதீனங்களுக்கும் மடாலயங்களும் இன்றைக்கு எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இன்றைக்கு இருக்கிற குன்றக்குடி ஆதீனம் துறவு நிலை இல்லாத ஆறுமுக நாவலரை பல்லக்கிலே ஏற்றி நகர்வலம் செய்வித்தார்கள் என்கிற செய்தி ஒன்று போதும் ஆறுமுக நாவலருடைய பெருமை. பட்டின பிரதேசம் என்கிற அந்த நிகழ்வு ஆதீனகர்த்தாக்களுக்கு மட்டுமே செய்யப்படுவது, அதனை ஆறுமுக நாவலருக்கு அன்றே செய்வித்தார்கள். அப்படி இருந்த ஆறுமுக நாவலரை கொண்டாடாமல் போனால் இன்றைக்கு அவர் பிறந்து 200 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவர் 56 வயதும் ஒரு கொஞ்ச மாதமும் இருக்கிற போது இந்த மண்ணை விட்டு நீங்கி போனார். அந்த கால 12 வயதிலே தமிழ் கற்ற அந்த பெருமகனார் 500 ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய பணிகளை 50 ஆண்டுகளிலே செய்துவிட்டு போனார் என்றால் அவருடைய ஆற்றலும் அறிவும் நிறைந்திருக்கிற அலைகளாக, எண்ண அலைகளாக நிறைந்திருக்கிற இந்த மண்ணிலே ஏன் இன்றைக்கு இன்னும் ஒரு ஆறுமுக நாவலரை போல ஒப்பானவர்கள் பிறக்கவில்லை என்கிற செய்தியை நம்மை நோக்கி நாமே கேட்க வேண்டும். இளைய பிள்ளைகளிடத்திலே அவர் எதை செய்தார் இதை செய்தார் என்று நாங்கள் பட்டியல் படுத்தி பாடமாக்கி பரீட்சைக்கு எழுதுவதற்காக இந்த மண்ணிலே செய்த சைவ பணிகளாக இருக்கட்டும், அத்தனையும் அற்புதமானவை. எங்களைப் போல சிற்றறிவோடு இருப்பவர்களுக்கு தெரியாத பல விடயங்களையே அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆற்றலாளர்கள், பெரிய அறிஞர்கள் தமிழகத்திலே எவற்றை வைத்து பேசுகிறார்கள் என்றால் பாலபாடத்தை வைத்து பேசுகிறார்கள். ஆறுமுக நாவலர் செய்த ஆத்திசூடிக்கு சொன்ன விளக்கத்தை வைத்து பேசுகிறார்கள் என்றால் ஆறுமுக நாவலருடைய பெருமைகளை நாங்கள் அறிய வேண்டும். அவருடைய பெருமைகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுமுக நாவலரை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் ஆறுமுக நாவலரை போல இந்த மண்ணிலே அவர்கள் வாழுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த நேரத்திலே நமக்கு அவருடைய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞர் இவ்வாறு ஆறுமுகனாருடைய பெருமைகளை எவ்வளவு சிறப்பாக சொல்லுகின்றார். நாவலுடைய பெருமை நாங்கள் எடுத்துக்காட்ட சைவ உணர்வுபடியான இளைஞரை வளர்க்க வேண்டும்.
நாவலனுக்கு பின் சானா அருணாசலம் என்று பன்னெண்மணி சீனா கணவரின் பிள்ளை அவர்கள் எழுதுகிறார். ஆர் அந்த சானா? காணாத மண்ணிலே பிறந்தவர் தான் சானா அருணாசலம். அவர் தமிழுக்கும் சைவத்துக்கும் பாற்சாலைக்கும் செய்த சேவையை மறக்க முடியாது. கந்தபுராண கலாச்சாரம், யாழ்ப்பாணத்தின் கந்தபுராண கலாச்சாரம் என்று சொன்ன பண்டிதமணி கலைப்பிள்ளை ஐயா அவர்கள் நாவலனுக்கு பின் சேவை செய்தவர் ஆனாண்டில் தெளிவாக கூறுகிறார். அவர் விடிப்பற நேரங்களிலே வருவாராம் மக்களை சந்திக்க. அப்படி கால்நடையிலே வந்தவர். அவர் மதமாற்றத்துக்கு அஞ்சி பாரதாரிப்பாக வெளியேறினவர். அப்படியாக செய்த சேவையை நாங்கள் மறக்க இயலாது. இந்த அந்த நாளில் இருந்த குரலாண்டு சொல்லுகிறார். குரலாக இந்த வாந்திவி, அந்த வாந்திவி வந்தால் அந்த இடத்துக்கு போகிறார். நோயாளி இருக்கிற இடத்துக்கு போகிறார். அப்படியான இடங்களுக்கெல்லாம் நாவலர்களெல்லாம் போய் சேவையை செய்திருக்கிறார், தொண்டாற்றி இருக்கிறார். அவர் தம்மோடு சமயத்தோடு நிற்கவில்லை, சம பணிகளை எவ்வளவோ செய்திருக்கிறார். அவ்வாறு காரணங்களே அந்த கொரோனாக்கள் நோய் இருந்தது. அந்த நோய் வந்தால் அதை உயிரோடைய ஒன்றிலே தாக்கலாம். அவர்கள் அந்த பாயின் வட்டி தாக்கலாம். அப்படியான அந்த சொல்லப்பட்ட 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அந்த இதெல்லாம் அப்படியான நோய்களெல்லாம் காரணங்களே ஈழத்து செம்பரத்திலே நுகராஜ பெருமான் வந்த பிற்பாடு அவையெல்லாம் நீங்களாக தரித்திர வாயிலாக நீங்கும். அவ்வாறு காதல் மக்கள் பெருமை, அதுபோல சமயத்தின் பெருமையையும் நாங்கள் எடுத்துக் கூற வேண்டும். யாழ்ப்பாணத்திலே தடைக்கு விழுந்தார் பண்டிதர் வித்துவான்மார் என்ற காலம் மிகுந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சந்தேக சரி, சந்திப்படைய சரி, கலைப்பில் எல்லாம் தமிழின் கவையும் தான் வித்துவான் பண்டிதர்மார்கள் கலைப்பார்களாம். அவ்வாறு அந்த சமயப்படி தமிழில் அறிவும் யாழ்ப்பாணத்திலே சிறந்து விளங்கியது. அந்த அறியலெல்லாம் இப்பொழுது சில காரணங்களினாலே, சில நாட்டில் ஏற்பட்ட அனங்கங்களாலே அறிவித்தது. ஆனால் நேற்றைய செய்திகளை பார்க்கும் பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பண்டிதர்மாரை உருவாக்கி இருக்கின்றது. அந்த 2 மனிதர்கள் இந்த பள்ளியை பார்க்கும் பொழுது எவ்வளவு மனம் சந்தோஷப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே மீண்டும் சமய நாவலுடைய பணி தொடரும். அதுபோல யாழ்ப்பாணம் மீண்டும் கந்தபுராண கலாச்சாரத்தை நாடும் என்பதை இந்த செல்லப்பா நிர்வாகத்திலே 1916ஆம் ஆண்டு எடுத்த கந்தபுராண எழுச்சி விழாவின் போது சொல்லியிருந்தோம். அதேபோன்று கந்தபுராண கலாச்சாரம் மீண்டும் யாழ்ப்பாணத்திலே உருவாக வேண்டும். சமய பேரத்தார்களை உருவாக்க வேண்டும். பாடசாலை ஆலயங்களிலே நடக்கிறவர்களை பார்த்து எவ்வளவு மனம்பீன் எனப்படுகின்றோம். பண்டிதர்மார் வித்துவான்கள் இந்த காலத்திலே சமயப்படி மற்ற சமய விதங்கள்லாம் கலைப்பார்கள். தமிழ் சம்பந்தமான விடயங்கள் தான் சந்தைகளை சந்தைபடியத்தை கலைப்பார்கள். ஆனால் அதே நிலைமை மீண்டும் வர வேண்டும் என்று நல்லூர் சட்டப்பெருமான் இந்த செல்லப்பா சுவாமிகளின் நினைப்பிலே சுவாமி அவர்களின் மனதில் மேலும் கல்விப்பணி தொடர வேண்டும். மேலும் சபீமனுடைய பேச்சுகள் வளர வேண்டும். அவர் சிறந்த ஒரு பேச்சாளராக வர வேண்டும் என்று சுவாமி அவருடைய பராத்தை கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். இரண்டு சரீரம் இழந்து முடியும் சிறந்த முன்னோடி மாறும் சொற்புறம் கடந்த துணியமையான முப்படகுமரும் மூஷிகமாக பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி காயாயிரத்து காரணத்தை தத்துவ நிலையை
தந்தனை ஆண்ட நாயகனை தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட தோழனே செவியனை இந்திரனுக்கு அருளிந்த இறைவனை மந்திர அவனையெல்லாம் முன்னையினை நீக்கிவிட்டார்கள் குருநாதன் மூவருக்கும் அறியவனான் குருநாதன் நல்லதீனை அறியாதான் குருநாதன் நாம் தானாய் இறங்குகின்றான் குருநாதன் தேகம் நீ குருநாதன் முக்திக்கு குருநாதன் மோகத்தை கெடுத்தான் குருநாதன் வெள்ள மண்ணுமாம் இருந்தான் குருநாதன் சாகத்தை ஆசியாக குருநாதன் வாழ்விலை அறியந்தான் குருநாதன் காசிலே சம்பவன்றான் குருநாதன் ஒருவனாகினே ஓராணு ஒன் கடலிரண்டும் முப்பொழுதே நாளே கொளினது காட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இது நதி அரவமோன் ஒரு மதி சூடினை ஒரு ஈரையின் மூவிலை சோளம் நான்காம் மாண்டரி ஐந்தலை அரவம் பேரினை காய்ந்த நாள்வாய் மும்மர திருகோட்டொரு நடித்து குறித்தலை ஒரு எங்களை குருநாதா நின்னிலையடி பணிந்திட வரந்தார் எங்களையா குருநாதா நின் இளையடி பணிந்திட வரந்தார் சென்னலும் கண்ணலும் செறியும் நல்லூராய் செல்லப்பனின் திருப்பெயர் கூறியாய் அன்னை வீரா கூறு தெய்வமுமானாய் அடி வந்தேனை அனுதினம் காப்பாய் எங்களையார் குருநாதன் இளையடி பணிந்திட வரந்தார் உல்லாசமான நடையுடையோனே உன் போலொருவர் உலகினிற்கிடையா எல்லாம் வல்லவன் செயலையார் ஏத்தி ஏத்தி தொழவனை கூறியாய் எங்களையார் குருநாதனின் இளையடி பணிந்திட வரந்தான் பித்தனென்று பல பேசிய திறத்தாய் பெற்றே பிறரா அறியாதன தரத்தாய் அத்தனே உனக்கே அபயம் அபயம் ஆருக்கு மிதிமேல் எனக்கென்ன பயம் எங்களையார் குருநாதனின் இளையடி பணிந்திட வரந்தார் ஒரு பொல்லாப்பும் இல்லை என்றுரைத்தோய் உண்மை முழுதும் என்றென குழைத்தோய்
கருத்தினை கருத்தாய் விளங்கும் கண்மணியே காம கோலம் அற்றவர்க்கனியே எங்களையார் குருநாதானும் இளையடி பணிந்திட அன்பே என்னாதரவே ஒப்பிலா ஒன்றே மௌனமணிப்பட்டகமே இப்புரியலாம் போலும் இளங்கனரீச்சரணே ஆறுபறை கொன்ற தும்பை அரபு தடையாட நிறுபொலிமேனே நெண்டலை காட்டிவிட மாறுபடு மனுக்கன் மலரடி சக்கரவான் மேனியனே ஆரம்புரே ஆற்றல் உடையமையா காரந்தொடு விலங்கை கடவுளை உனக்கவயம் எல்லாம் தேவல்ல பிறவனே என் குருவே நல்லாந்தொழுது ஞான மணிப்பூரணமே கொல்லா நிறைந்த குறவு துணம்மை பொருளே எல்லாமும் வளர்ந்தே தேரினங்கமன்னே மாதரை நினைக்கில் சிவமே நாம் என்று ஓதுகவரே நாம் ஓம் தசத்துவம் அவனன்றி அணுவும் அசையார் என்ற சிவனடியாரின் திவ்ய வார்த்தை பிரவணரேனும் இதய திருத்தி புவனதாசை புகபுரி கலங்க ஓதுக அறிவார் கற்றும் பரப்பொருள் தன்னை சிற்றம் நீக்கி செய்வன செய்து தங்கள் உறவினை ஆறும் வாழும் அம்புவி கதிரும் சீரும் திருவும் சிறப்புமுடையான் சேரும் இலங்கை நெல்வயலானே அன்னி எண்ணி முருகும் அடியான் மண்ணில் பிறந்து பிறவாம் உன்னை உறவும் வளர்ந்தே கவலையெல்லாம் போகும்படி கிளியே கவலையெல்லாம் போகும்படி எத்தொழிலை செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன கத்தந்தீருவடிகள் கிளியே காவலடி கிளியே காவலடி கிளியே ஆறுமுகம் தந்தபடி பள்ளிக்காயில் வாடாது பவனம் மீதில் வீழாது பறவை சூழிலாடாத கல்லூரி கண்டேனே இல்லையோனாது கொடுக்கும் மருந்து பிறக்கும் மருந்து நல்ல மருந்தோரு குரு மருந்தை நான் கல்லூரி கண்டேனே பல்லவன் செல்ல பந்தந்த மருந்து பாட்டின் ஜனதிக்கு வந்த மருந்து புள்ளர்கள் கண்ட மூசியா மருந்து புண்ணியக்கும் பொய்து போம் ஆனந்தராட்சி கமலாட்சி செல்லாட்சி ஐவரும்
கமலாட்சி செல்லாட்சி ஐவரம் உவந்து சேவடி கும்பிடும் உத்தமன் உவந்து சேவடி கும்பிடும் உத்தமன் தவத்தை செய்திட தந்திடும் அருளே தவத்தை செய்திட தந்திடும் அருளே அன்னவாக்கும் வைத்து போமோ ஆசானல் வீதியில் அருளிய காப்பா சாடன பாடனும் காப்பா என்னை பிரியாதிரைக்கும் வீரனவம் காப்பா அரவாணி மணியன் காப்பா என கருணை அளிக்கும் குருவரன் காப்பா அத்துவித பொருள் காப்பா பஞ்சபுலங்களும் காப்பா என்னை பரவும் அடியவன் அனுதினம் காப்பா குஞ்சர மூத்தவன் காப்பா நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பா அத்துவித பொருள் காப்பா கரிகரலானே நடுவில் நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் துறவி அற்பானே ஒவ்வொன்று சொல்லற்கரியானை சொல்லி திருவழிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோமேத படிந்தே அம்மைக்கும் மங்களம் அத்துவித வஸ்துவிற்கு மங்களம் மங்களம் ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம் மங்களம் உத்தம பக்தருக்கு மங்களம் மங்களம் முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மங்களம் மூவாசை வென்றவர்க்கு மங்களம் மங்களம் முப்பத்து முக்கோடி தேவருக்கு மங்களம் முனிவர்க்கும் இருடிகற்கு மங்களம் மங்களம் தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமில்லா சாதுகற்கு மங்களம் மங்களம் ஆதி அந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் சீர்காழி தேவருக்கு மங்களம் 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 சீர்பெருகு சுந்தரக்கு மங்களம் மங்களம் திவ்ய மாணிக்கக்கு மங்களம் மங்களம் தங்கு உயிர்களுக்கு மங்களம் 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 ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வாழ்மையவர்கானிடம் வீழ்க தன்புணர் ஆக செய்யப்படாது மிக மணிவனம் துறக்க மன்னன் பூன்புனை அருதுக உறவிலா துயிர்கள் வாழ்க நான் மறையர்களும் கனற்ற பொறுமைக்கு நல்க மேன்மைகள் சைவ திருச்சிற்றம்பலம். மகா செய்த பிளபெற்ற வேப்பண்ணி யாரோ மகனல்ல நோயாவின் பண் பெற்றதந்தாய் மானந்தாய் வாழ்ந்து ஊரில் மன்னிக்க யான் செய்த உண்மை கூடாமே.